தனுஷ் அண்ட் மிருணால் தாக்கூர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க February 14. இதுதான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து வைரலாக போயிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் தி விஷயம். ஸோ இது வந்து உண்மையான்றது இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷாக்காக தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் நோவர் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற நியூஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, யார் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரோட அஃபிஷியல் பேஜ் தான் போய் பார்த்தேன், இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து பெருசாக எந்த விதமான படத்துலையும் நடிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ என்னடா அது என்ன புதுசாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து நிறையா இருக்குமோ. ஏன்னா வந்து நம்ம வந்து தனுஷ் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால தனுஷ் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பார், மிருணால் தாக்கூர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் செக் பண்ணி பார்த்தப்போ 2 பேருக்கும் பெருசாக வந்து வயசு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 8-9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் நான் அடிச்சு சொல்கிறேன் 90%, ஏன் ஈவன் 95% கூட வச்சுக்கோங்க, வர்ற மீம்ஸு ரீல்ஸு ஈவன் அதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை பற்றி செக்ஷுவலைஸ் பண்ணி தான் வந்து வருது. இது ரொம்ப கீழே தாழ்ந்து தரங்கெட்டு போய் அந்த 2 பசங்க இருப்பாங்க, தனுஷுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரையும் வச்சு மீம்ஸ் போகிறாங்க. எப்படின்னா அது வந்து ஸ்டெப் மாம்னா இப்படி ஒரு ஸ்டெப் மாம் இருக்கணும்டா, இவங்க 2 பேருமே ஒரு காலத்தில் வந்து மிருணால் தாக்கூர் வந்து சிம் பண்ணியிருப்பாங்க, இப்போ எப்படி வந்து மிருணால் தாக்கூரை பார்ப்பாங்க, என்னதான் இருந்தாலும் செகண்ட் ஒய்ஃப்னா இப்படி ஒரு செகண்ட் ஒய்ஃப் பிடிக்கணும்டா, மிருணால் தாக்கூர் என்னதான் இருந்தாலும் பிடிச்சிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க போடுற மீம்ஸு ரீல்ஸு கமெண்ட்ஸ் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், அதுதான் அதுக்காக மட்டும்தான் தனுஷ் வந்து மிருணால் தாக்கூரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து ஒரு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணல, இது உண்மையான தெரியல, பட் வந்து ஓகே அவர் அடுத்த லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்ச சோஷியல் மீடியா பிகமிங் த மோஸ்ட் டாக்ஸிக் திங் எவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.